ஜமீன் பரம்பரை குடும்ப நடிகையை பார்த்து எம்ஜிஆர் வியக்க, எம்ஜிஆரின் வள்ளல் தன்மை பார்த்து அந்த நடிகை வியக்க, இப்படி இருவரும் வியந்த கதையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இன்று நான் தான் முதலமைச்சர் என்று ஆசைப்படும் சில பேர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாற்றை படித்ததுண்டா, இல்ல அவர் போல் வாழ்ந்ததுண்டா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அது அடைமழை காலம். நவரத்னம் படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் நடைபெற்று கொண்டிருந்தது. படப்பிடிப்பின் இடைவெளியில் மக்கள் திலகம் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது உதவியாளர், அன்னை, உங்களை காண 100க்கும் மேற்பட்ட ஏழை மக்கள் கேட்டுக்கு வெளியே நிற்கிறார்கள். உங்களை பார்த்துவிட்டு தான் போவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள். மழை வேற கொட்டி கொண்டிருக்கிறது, என்ன சொல்ல என்று கேட்கிறார். இதுக்கு எதுக்கு என்ன கேட்கணும், உடனே அவர்களை வர சொல்லுங்கள் என்று எம்ஜிஆர் ஆணையிடுகிறார். கேட்டை திறந்ததும் மழை வெள்ளம் போல ஏழை எளிய மக்கள் மழையில் நனைந்து கொண்டு ஐயா தெய்வமே என்று கையை தூக்கி கொண்டு ஓடி வருகிறார்கள். எம்ஜிஆருக்கு குடைபிடித்துக் கொண்டு வந்திருந்தவரை எம்ஜிஆர் விலக்கிவிட்டு அவரும் மழையில் நனைந்தபடி இரு கையை ஏந்திபடி, வாங்க, என்னாச்சு என்னாச்சு என்கிறார். எங்கள் குடிசையெல்லாம் தண்ணீரில் மூழ்கிவிட்டது. குழந்தைகளின் பள்ளிக்கு செல்லும் புத்தகம் மழையில் நனைந்து ஓடிவிட்டது. கூவம் நதிக்கரை ஓரம் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் தான் எங்கள் குழந்தைகளையும் எங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிறார்கள். உடனே பொன்முனச்செம்மல் தன் உதவியாளரை அழைத்து, இவர்களை ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வையுங்கள், இவர்கள் சாப்பாடு உடனடியாக செய்து கொடுங்கள் என்று ஆணையிடுகிறார். அந்த மக்கள் கையெடுத்து கும்பிட்டு வழியே செல்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த நடிகை ஒருவர் கண்களில் கண்ணீர் வழிந்து விடுகிறது. இப்படியெல்லாம் ஒரு மாமனிதர் உலகில் இருக்கிறாரா என்று. அந்த நடிகை PR வரலட்சுமி. நவரத்னம் படத்தில் 9 நடிகைகளில் ஒருவராக நடித்துக் கொண்டிருந்தார். அந்த மழைக்காலத்தில் அவரது போர்ஷன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடன் எடுக்கப்பட்டு அந்த இடைவெளிதான் அந்த சம்பவம் நடந்தது. அதுவரை எம்ஜிஆர் பிறருக்கு உதவி செய்வதை காதால் கேட்டுக்கொண்டிருந்த நடிகைக்கு தன் கண்ணால் காணும் பாக்கியம் பெற்று வியந்து போனார். திரும்பி வந்து எம்ஜிஆர் தன்னுடைய போர்ஷனை நடித்து கொடுத்துவிட்டு இடைவெளியில் PR வரலட்சுமியுடன் உரையாடினார். அப்போது வரலட்சுமி, நாங்கள் பெரிய ஜமீன் குடும்பம். என்னுடைய தாத்தா பள்ளிக்கூடம், காலேஜ் என்று நிறைய கட்டியிருக்கிறார். என்னுடைய அப்பா ராமச்சந்திர நாயுடு ஒரு சில படங்களை தயாரித்திருக்கிறார். அதனால் அவருக்கு சினிமா பற்றி நிறைய தெரியும். அண்ணன், அக்கா, தங்கை என்று எங்களுடைய வீட்டில் மொத்தம் 7 பேர். நான் சிறு வயதாக இருக்கும் போதே என்னை சாவித்ரி மாதிரி இருப்பதாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உங்களைப் போல உதவி செய்யும் நடிகர்களை நான் பார்த்தது இல்லை என்று சொல்ல எம்ஜிஆர் மௌனமாக புன்னகை கொண்டார். இப்படி வரலட்சுமி தன்னுடைய கதையை சொன்னதும் நவரத்னம் படப்பிடிப்பில் எம்ஜிஆர் வேர்ந்து போய் பார்த்திருக்கிறார். ஆனால் PR வரலட்சுமிக்கு தான் எம்ஜிஆர் செய்த உதவியை பார்த்து எம்ஜிஆரை வியர்ந்து பார்த்தவர். நடிகை வரலட்சுமி 1971ஆம் ஆண்டு திரைக்கு வந்த கெட்டிக்காரன் என்ற படம் மூலமாக அறிமுகமானார். தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் பல படங்களில் நடித்துள்ளார். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் மறைந்த முன்னாள் ஆந்திரா முதல்வர் ராமாராவ் ஆகியோருடன் இணைந்து நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதாவும் தன்னுடன் அன்பாக பழகுவார் என்றும் குறிப்பிட்டுள்ள இவர், NT ராமாராவ் தெலுங்கில் பேசி அன்பை பொழிவார் என்றும் சொல்கிறார். மக்கள் திலகத்தை குறிப்பிடும் பொழுது அவர் நான் அசைய நாடே அசையும் என்பது எல்லோருக்கும் தெரியும். நல்லாரை நாவில் உரை பொன்னை கல்லில் உரை என்பார்கள். அந்த பொன் போன்ற மனதுக்கு சொந்தக்காரர் தான் புரட்சி தலைவர் என்று வியந்து பாராட்டியிருக்கிறார். மக்கள் திலகம் பொன்முனச்செம்மலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாவை பாராட்டிய சம்பவம் ஒன்று நடந்தது. அது என்ன, வாங்க பார்க்கலாம். அதுவும் ஒரு அடைமழை காலம்தான். படப்பிடிப்புக்காக கிளம்பிய மக்கள் திலகம் கோடம்பாக்கம் சின்ன கேட் அருகில் காரில் அமர்ந்திருக்கிறார். ஒருவர் காருக்குள் அமர்ந்திருக்கும் தன் இஷ்ட தெய்வத்தை பார்த்து விட்டதுதான் தாமதம். சடாரென ரிக்ஷாவிலிருந்து குதித்து ஓடி வந்து இஷ்ட தெய்வத்தின் கரங்களை பிடித்துக்கொண்டு வாத்தியாரே வாத்தியாரே என தன் அன்பை கொட்டுகிறார். தன் மீது அன்பு கொண்ட மிகுதியாக ரிக்ஷாவை அப்படியே விட்டுவிட்டு வந்து அவரிடம் ஓடி வந்த நிலையை கண்டு மக்கள் திலகம் வியக்க, அந்த ரிக்ஷாக்காரன் கொட்டும் மழையில் முற்றாய் நினைந்திருந்தாலும் தனது ரிக்ஷாவில் அமர்ந்திருக்கும் வாடிக்கையாளர்கள் மழையில் நடைந்து விடாமல் இருக்க பாதுகாப்பாய் தார்பை போட்டு மூடியிருந்தார். அதை கவனித்த மக்கள் திலகம் அந்த ரிக்ஷாக்காரனின் தொழில் பக்தியையும் தன் மீது அவர் வைத்திருக்கும் அளவில்லா பாசத்தையும் உணர்ந்து அவரிடம் அன்பாக விடை பெற்றுக் கொள்கிறார். ஆனால் நெடுநேரம் அவர் மனதில் ரிக்ஷாக்காரர் பற்றி நினைவு ஓடுகிறது. அதன்பின் சென்னையில் எத்தனை ரிக்ஷாக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி ஒரு நாள் உடை வடிவமைப்பாளர் முத்துவை அழைக்கிறார். முத்து உடனடியாக 3500 மலைக்கோட்டை ரெடி பண்ணணும், எப்படி பண்ணலாம், டிசைன் ரெடி பண்ணு என்கிறார் மக்கள் திலகம். தமிழகத்தில் அப்போதான் பிளாஸ்டிக் அறிமுகமாகி விற்பனை தொடங்கிய நேரம் என்பதால் பிளாஸ்டிக் சீட்டில் பண்ணால் நல்லா இருக்கும் என்று முத்து சொல்ல உத்தரவிடுகிறார் மாமன்னன். இப்போது இருக்கும் அதிமுக தலைமை கழக இடத்தில் தான் தையல் மிஷின்கள் போட்டு ஸ்லாட்கள் வேலைக்கு அமர்த்தி இரவு பகலாக செய்து முடிக்கிறார் முத்து. நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் லேக் எனப்படும் ஏரி திடலில் அறிஞர் அண்ணா தலைமையில் ரிக்ஷாக்காரர்களுக்கு மலைக்கோட் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடக்கிறது. மேடையில்
பேசிய அறிஞர் அண்ணா, ஈட்டிய புகழ் பரம்பரையாக நாட்டிற்கு சொந்தமாக இருக்கும். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஈட்டிய புகழ் அவருக்கு மட்டுமல்ல, அவர் மூலம் நாட்டுக்கு கிடைத்த நல்ல காரியமாகும். இப்படிப்பட்ட அருமையான காரியம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். புரட்சி நடிகர் பணி என்றும் தொடர வாழ்த்துகிறேன் என்று பேரறிஞர் அண்ணா வாழ்த்தி பேசினார். இதற்கு முன் எந்த நடிகரும் தான் சம்பாதித்த பணத்தை ஏழைகளுக்கு இப்படி வாரி வழங்கிய நிகழ்ச்சி நடந்ததில்லை. அந்த விழா தான் இந்தியாவிலேயே முதல் விழா. ஒரு நடிகர் 5000 பேருக்கு மலைக்கோட் வழங்கும் நிகழ்ச்சி போன்று அள்ளி கொடுத்த நிகழ்ச்சி எங்கும் நடந்ததாக அதுவரை பதிவாகவில்லை. அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற போது ரிக்ஷாக்காரன் என்ற படம் எடுக்கப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. தான் பெற்ற செல்வத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த மலைக்கோட் வழங்கும் விழாவில் மக்கள் திலகத்தின் பொன்மனம் அன்று திறந்தது. அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேர்ந்தது. அதனால்தானே தன் தொண்டர்களாலும் ரசிகர்களாலும் என்றென்றும் இதய தெய்வம் என்று அந்த வள்ளல் அழைக்கப்படுகிறார்.